இதை பாருங்க மக்களே, இதுதான் பனங்கிழங்கு. நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ தான் பிடிக்கிட்டு வந்தேன். இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் நல்ல பெரிய கிழங்கு தான். இந்த பனங்கிழங்கை எடுத்து என் வீட்டை மாட கொடுத்தா இதை நல்லா அவிச்சு காய வச்சு அரைச்சி மாவாக ஆக்கிடுவா. நாம் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் மக்களே. இந்த பனங்கிழங்கு எடுக்கிறது ஒன்றும் இப்போ உள்ளது இல்லைங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க போதே விடிஞ்சதும் எங்கள் ஐயா பனைக்கு போவார். நாங்களும் பின்னாடியே ஓடி போய் பனங்கிழங்கு எடுக்க உதவுவோம். எங்கள் ஐயா கூட நாங்களாம் எடுத்துகிட்டு வந்த பனங்கிழங்கை எங்கள் அம்மா உரலில் போட்டு இடித்து தருவாங்க. காலையில் சாப்பாடே இதுதான். எனக்கு 85 வயசு ஆகுதுங்க மக்களே. இதை தினமும் சாப்பிட்றதால தான் நாங்கள் இன்னும் வலிமையாக இருக்கிறோம். காலையில் ஒரு கரண்டி சாப்பிட்டா போதும், உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் ஓடி போயிடும். இப்போ எல்லாரும் சொல்கிற சக்கரை வியாதிலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. எலும்பு வலியாக இருந்தாலும் சரி, உடம்பு சூடாக இருந்தாலும் சரி, ஜீரணத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இதுதாங்க எங்கள் ஊரோட மருந்து. என் பிள்ளைங்களாம் வெளியூரில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என் பேத்தி பனங்கிழங்கு மாவை பாட்டிலில் போட்டு பார்சலில் அனுப்பி வச்சிருவா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கும் அனுப்பி வச்சிருவா. எங்க ஊரோட மருந்து சாப்பிட்டு நீங்களும் வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்களும் பனங்கிழங்கு மாவு சாப்பிடுங்க மக்களே. எங்க வீட்டுல பண்ற பனங்கிழங்கு மாவு உங்களுக்கும் வேணுமா? அப்ப 9962 629910 இந்த நம்பருக்கு உங்க முகவரி அனுப்பி வச்சா என் பேத்தி உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாமா.